ஹாய் வணக்கம் Gethu TV viewers. இது Gethu TV வழங்கும் அகத்தின் திரை சீசன் 2 எபிசோட் நம்பர் 4. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இஸ் பேசிக்கலி எபிசோட் 3ட ஒரு கண்டினியூவேஷன் வீடியோ தான். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருக்காட்டி மறக்காமல் எபிசோட் 3 வீடியோ கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள். which I'm talking about HIV, AIDS, அது transmission methods என்னது, and what are the ways HIV can be transmitted, what are the ways HIV cannot be transmitted. இதில் பேசிக் இன்ட்ரோடக்டரி செக்ஷன்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னுக்கு நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருக்காட்டி கண்டிப்பாக வேலையாக அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆஸ் அ செகண்ட் பார்ட் இந்த வீடியோவை கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து HIV வந்து உண்மைக்குமே ட்ரீட் ஆக முடியுமா, அதுக்கு ப்ராப்பர் க்யூர் இருக்குதா ஹெச்ஐவிக்கு, அண்ட் ஆல்சோ ஒரு ஆளுக்கு வந்து அந்த ஹெச்ஐவி அந்த வைரஸ் வந்து உடம்புல போனதுக்கப்புறம் எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கலாம், ஓகே உண்மைக்குமே நான் வந்து இன்ஃபெக்டட் ஆகியிருக்கேனா, எம்ஐ ஹெச்ஐவி பாசிட்டிவ், இதை எப்படி நாங்கள் டயக்னோஸ் பண்ணுறது, அண்ட் ரொம்பவே முக்கியமாக ஹவு கேன் ஐ ப்ரிவெண்ட் ஹெச்ஐவி எனக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு வாட் கேன் ஐ டூ, வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் தட் ஐ கேன் டூ டு ப்ரிவெண்ட் ஃப்ரம் மீ கெட்டிங் த இன்ஃபெக்ஷன். அதுக்கப்புறம் எய்ட்ஸ்னா என்னது, வாட் ஆர் த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் எய்ட்ஸ், அண்ட் ஆல்சோ ரொம்பவே முக்கியமாக society in the HIV positive individuals எப்படி பார்க்குது, and how we being part of the society, how are we also contributing to the stigma, and also most importantly in the stigma what can we do to reduce the stigma in the HIV positive individuals சுற்றி இருக்கிற stigma and discrimination ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கலான்னு தான் மெயின் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ அகெயின் நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கலாம், ஓகே பட் இப்போ எனக்கு HIV வராமல் இருக்கிறதுக்கு நான் இப்படி என்னென்ன ஸ்டெப்ஸ் நான் எடுக்கணும், how can I prevent, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் வந்து HIV பாசிட்டிவாக இருக்கலாம், எந்த பார்ட்னருக்கு அது டிரான்ஸ்மிட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், அண்ட் முக்கியமாக எனக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு நான் என்னென்ன ஸ்டெப்ஸ் நான் எடுக்கணும். ரொம்பவே சிம்பிள் தான், அதை நான் ABC மாடல் நான் அதை கேட்டகரைஸ் நான் பண்ணுவேன் ஃபார் யூ ஆல் டு ரிமெம்பர் ஈஸிலி. ஸோ ABC வெறும் 3 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. இதில் ஏதாச்சும் ஒரு ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே யூ கேன் ப்ரிவெண்ட் யோர் செல்ஃப் ஃப்ரம் கெட்டிங் த இன்ஃபெக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட்டாக பார்க்கலாம் லெட்டர் A, which is abstinence. சிம்பிளி அதுக்கு என்ன மீனிங்னா abstaining yourself from getting involved in certain activities. So abstinence basically means நீங்கள் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லேருந்து உங்களை abstain பண்ணிக்கிட்டாலே, அதை நீங்கள் செய்யாமல் இருந்தாலே HIV இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு வாரத்துக்கான எவ்வளவோ சான்ஸ் நீங்கள் குறைச்சிக்கிறீங்க, which is abstaining yourself from getting involved in any sexual activity and not sharing needles. இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டீஸை நீங்கள் தவிர்த்தாலே இன்ஃபெக்ஷன் வாரத்துக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே குறைஞ்சிடும். பட் இல்லை you're someone who wants to get involved in sexual activity na, then we can go to step 2, which is B, being faithful, which is ungala particular partner and being faithful to one particular partner. நீங்க அந்த ஒரு மைண்ட்செட்ல அந்த ப்ராசஸ்ல நீங்க இன்வால்வ் ஆகுனாலே அகைன் இன்னொரு ஆளுக்கு வைரஸ் டிரான்ஸ்மிட் பண்றதுக்கான சான்சஸ் எவ்வளோ மடங்கு குறையுது. பிகாஸ் யூ ஆர் நாட் டிரான்ஸ்மிட்டிங் இட் டு another person, அது உங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கும். And you know whether your partner is having the infection or not, and your partner knows whether you are having the infection or not. So you are reducing the risk of transmitting it to another person. So that's the second one, being faithful. Third enna paathona, as I said, letter C, condom usage. If you are someone who is getting involved in multiple sexual partners arana, again no problem, but get involved in protected sexual activity. That is ஒரு condom யூஸ் பண்ணி get involved in a sexual activity. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த 3 methods, abstinence, being faithful, condom usage, இது மூணுமே ஃபாலோ பண்ணாலும் ஒன் ஆஃப் த 3 நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஹெச்ஐவிக்கான அதாவது யூ கெட்டிங் த இன்ஃபெக்ஷன் ஆஃப் ஹெச்ஐவி அந்த ரிஸ்க்கை வந்து எவ்வளோ மடங்கு நீங்கள் குறைச்சிக்கலாம். இப்போ செகண்ட் செக்ஷன் ஆஃப் திஸ் வீடியோ நாங்கள் பார்க்கலாம். இப்போ ஒரு இண்டிவிஜுவலுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வந்ததுக்கப்புறம் நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது, இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், பட் ரொம்பவே சிம்பிள். ஒரு பிளட் டெஸ்ட் மூலமாக தான் யூ கேன் ஆக்சுவலி ஃபைண்ட் அவுட் இஃப் த பர்சன் இஸ் ஹேவிங் த இன்ஃபெக்ஷன் ஆர் நாட். வேறு எந்த விதத்துலையும் யூ கேனாட் ஃபைண்ட் அவுட். ஸோ அகெயின் இந்த பிளட் டெஸ்ட்டில் நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் இஃப் திஸ் பர்சன் இஸ் ஹேவிங் த இன்ஃபெக்ஷன் நாட்னா, அகெயின் 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட், அந்த பிளட் டெஸ்ட்டில் அவங்க வாட் தே லுக் ஃபார் இன் த பிளட் இஸ் அந்த வைரஸ்டு கம்போனன்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மனிதனுக்கு வந்து 2 கை 2 கால் கண்ணு மூக்கு வாயின்னு இருக்குது. அதே மாதிரி நான் ரொம்பவே சிம்பிளாக உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி நான் சொல்கிறேன், இந்த வைரஸுக்கும் 2-3 கொஞ்சம் கம்போனன்ட்ஸ் இருக்குது. தோஸ் கம்போனன்ட்ஸ் பிளட்டில் டாக்டர்ஸ் ஃபைண்ட் பண்ணாங்கன்னா ஆப்வியஸ்லி வைரஸ் இஸ் இன்சைட் யோர் பாடி அண்ட் இட்ஸ் டிடெக்டட் இன் யோர் பிளட். இது தான் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து வாட் தே லுக் ஃபார் இன் யோர் பிளட். இப்போ பிளட் எடுக்கிறாங்க டாக்டர், பட் வாட் ஆர் தே ஆக்சுவலி லுக்கிங் ஃபார்னா, செகண்ட் விஷயம் ஆன்டிபாடிஸ்னு ஒரு விஷயத்தை டாக்டர்ஸ் லுக் ஃபார் இன் யோர் பிளட். ஸோ
ஸோ இந்த வைரஸை பேட்டில் பண்ணுறதுக்கு எங்களோட பாடி வந்து என்ன பண்ணுவோம்னா produces certain weapons, some specific antibodies to kill the virus. ஸோ இந்த வெப்பன்ஸ், இந்த ஸ்பெசிஃபிக் ஆன்டிபாடிஸ் பிளட்ல டிடெக்ட் ஆகிச்சுன்னா again doctors can finalize yes this person is HIV positive. நான் சொல்லியிருந்தேன் blood test மூலமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். But what are the different types of blood test? So self test kits are available in the pharmacies that you can actually purchase and find out நீங்கள் வந்து HIV பாசிட்டிவா இல்லையான்னு. அப்புறம் எலைசான்னு ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்குது, பார்ட்டிகல் அக்ளூட்டினேஷன் அண்ட் சிம்பிள் ரேபிட் டெஸ்ட். இந்த மாதிரி நிறைய விதமான பிளட் டெஸ்ட் இருக்குது. ஸோ ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லை, இஃப் ஐம் ஹேவிங் ஹெச்ஐவின்னு அவ்வளோதான், லைஃபே போச்சு, எல்லாமே முடிஞ்சுன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் நோ, மெனி ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் ஆர் அவைலபிள். சம் ஆஃப் த மோஸ்ட் காமன் மெத்தட்ஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆன்டி ரெட்ரோவைரல் தெரப்பி. இந்த ஏஆர்டி தெரப்பி மூலமாக என்ன நடக்கும்னா, when you take this medication, இந்த viral load வந்து decreases, which means level of virus inside your body decreases. But decrease பண்ணி என்ன பண்ணுறது? What is the use of this? நீங்கள் ஒரு question கேட்கலாம். So what happens is, viral load reduce ஆகக்குள்ள, and இந்த தெரப்பி நீங்கள் யூஸ் பண்ணி viral load வந்து பாடியில் reduce ஆகக்குள்ள, this particular individual can still get involved in sexual practices with their partner, and அந்த வைரஸை transmit பண்ணாமல் they can still get involved in any sexual activity. So இது தான் what happens in ART therapy. Viral load reduce பண்ணும், and reduce பண்ணதுக்கு அப்புறம் they can still do everything what another individual also does. Second பார்த்தீங்கன்னா PrEP, pre-exposure prophylaxis. இன்னொன்று இருக்குது PEP, post-exposure prophylaxis. ஸோ ப்ரீ-போஸ்ட் ரெண்டு விதமாக இருக்குது. இதில் என்ன நடக்கும்னா, நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகிறதுக்கு முன்னுக்கு, இட் குட் பி ஒரு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் இல்லாட்டி அக்யூபங்க்சர், இந்த மாதிரி நம்ம வந்து சொன்ன இந்த மாதிரி எந்த விதமான டிரான்ஸ்மிஷன் மெத்தட்ஸ், பாசிபிள் டிரான்ஸ்மிஷன் மெத்தட்ஸ், இஃப் யூ ஹேவிங் அ டவுட், ஓகே நான் இந்த ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகினா ஐ மைட் பி அட் அ ரிஸ்க் ஆஃப் HIV, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் இல்லாட்டி ஒரு பயம் இருந்துச்சுன்னா, திஸ் பர்சன் கேன் டேக் த PrEP medication, pre-exposure prophylaxis. நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு முன்னுக்கு யூ டேக் தட் மெடிகேஷன் டு அவாய்ட் யூ கெட்டிங் இன்ஃபெக்டட் ஃப்ரம் HIV. Post-exposure prophylaxis, simply expose ஆகினதுக்கு அப்புறம், ஸோ மேபி நீங்கள் ஒரு செக்ஷுவல் ஆக்டிவிட்டி இன்வால்வ் ஆகிட்டீங்க, யூ ஹேவ் forgotten to use a protection, அந்த டைமில் யூ கேன் டேக் திஸ் மெடிகேஷன். இல்லாட்டி இட் குட் பி ஒரு ரேப் கேஸ்லேயோ ஒரு செக்ஷுவல் அசால்ட் டைம்லையோ, இந்த மாதிரி டைமில் ஆல்சோ that person is at a very high risk of getting HIV. So அந்த டைமில் within 72 hours அவங்க அந்த மெடிகேஷனை யூஸ் பண்ண, which is PEP, post exposure prophylaxis அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா, again அந்த வைரஸ் ரெப்ளிகேட் பண்ணுறது, தட் இஸ் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் தட் வைரஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும், which eliminates them from getting the chance of being infected. ஸோ இப்போ நாங்கள் பார்த்துருந்தோம் about the different ways of preventing HIV, diagnose பண்ணுறது எப்படி, and treatment methods. இப்போ அகெயின் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி இல்லாட்டி அவங்க ஒரு அன்லைசன்ஸ்ட் பர்சன் கிட்ட அவங்க டேட்டூ பாடி பியர்சிங் எடுத்ததுக்கப்புறம் தே ஆர் ஸ்கேர்ட், ஓகே நம்மளும் இப்போ இந்த இன்ஃபெக்ஷனுக்கு ஆளாகி இருக்கோமா, am I actually at the risk of being HIV positive-னு அந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகின உடனே டக்குனு they go get themselves tested. கண்டிப்பாக அந்த டைமில் நெகட்டிவ்னு தான் வரும், even though the virus is inside their body. நீங்கள் அதை ஏன்னு கூட யோசிக்கலாம், பிகாஸ் there is something called as a window period. அந்த விண்டோ பீரியட் என்னென்னா, அந்த வைரஸ் ரீப்ரொடியூஸ் ஆகி ரெப்ளிகேட் ஆகி உங்களோட பாடியில் ஒரு டிடெக்டபிள் லெவல் ஆஃப் வைரஸ் வாரத்துக்கு ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் அதுக்கு தேவைப்படுது. ஸோ நீங்கள் அந்த ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகணும் உடனே இஃப் யூ கோ அண்ட் கெட் யுவர் செல்ஃப் டெஸ்டட், உங்களுக்கு நெகட்டிவ்னு தான் வரும். அண்ட் வாட் டூ பீப்புள் திங்க், அப்போ நம்ம தான் சேஃபாக இருக்குமே, ஐ எம் நாட் ஹேவிங் த வைரஸ் எனிமோர். பட் கண்டிப்பாக இல்லை, ஒரு couple of days-க்கு அப்புறம் அண்ட் வீக்ஸுக்கு அப்புறம் நீங்கள் யூ ஹேவ் டு கோ கெட் யுவர் செல்ஃப் செக், நாட் இமீடியட்லி, பட் ஒரு couple of days-க்கு அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக டு கோ கெட் யுவர் செல்ஃப் செக் டு ஃபைண்ட் அவுட் இஃப் யூ ஆர் ஆக்சுவலி ஹேவிங் த இன்ஃபெக்ஷன் ஆர் நாட். இப்போ நம்ம முதல்ல சொல்லியிருந்த நிறைய ஸ்க்ரீனிங் மெத்தட்ஸ் ஆல்சோ இருக்குது, பட் சம் ஆஃப் தி ஸ்க்ரீனிங் மெத்தட்ஸ் ஆல்சோ 100% அக்யூரேட்ன்றதுக்கும் இல்லை, இட் குட் பி ஃபால்ஸ் ஆல்சோ. ஸோ ஹாஸ்பிட்டல்ஸில் அண்ட் கிளினிக்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, தே ஹேவ் அ செகண்ட் டெஸ்ட் கால்ட் as a confirmatory test. Usually it's called a Western blot test. ஸோ இந்த டெஸ்ட்டில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இட் சேஸ் ஓகே யோ HIV நெகட்டிவ்னா, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அகெயின் they do a confirmatory test to find out actually நீங்கள் HIV நெகட்டிவா. It could be wrong, it could be correct. And maybe உங்களோட ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் if it shows that you are HIV positive, confirmatory test they do a second test to find out உண்மைக்குமே நீங்கள் HIV பாசிட்டிவா, இல்லாட்டி ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வந்து ஒரு தப்பான ரிசல்ட் காட்டிச்சான்னு. இந்த மாதிரி மல்டிபிள் டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் you will have the conclusion if you are actually having the virus or not.
HIV latter stage, which is இந்த HIV அப்படியே ட்ரீட் ஆகாம அப்படியே நீங்கள் வச்சு இருந்தீங்கன்னா the latter stage of it is what you call as AIDS. So AIDS னா என்ன? What does AIDS stand for? ன்னு பார்த்தீங்கன்னா acquired immune deficiency syndrome. So medically வந்து syndrome-னா it's a collection of signs and symptoms. It's not just one sign or one symptom, but it's a collection of signs and symptoms. So most of the countries-ல வந்து, especially in a lot of developed countries, HIV வந்து AIDS-க்கு ப்ரோக்ரஸ் ஆகிற ரேட் இஸ் வெரி லோ பிகாஸ் அவங்க இனிஷியலி அதை டிடெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கான தகுந்த ட்ரீட்மெண்ட் அண்ட் டயக்னோசிஸ்லாம் டைமுக்கு அவங்க பண்ணுறதுனால தே கேன் மேக் ஷுர் அந்த ப்ரோக்ரெஷன் டு ஏஜ் இஸ் ஸ்டாப் தேர். ஸோ தே ஆர் லிவிங் வித் த வைரஸ் பட் தே ஆர் ஏபிள் டு லிவ் எ வெரி ஹெல்தி லைஃப். பட் இதுக்கான தகுந்த ட்ரீட்மெண்ட் அண்ட் நீங்கள் ஒழுங்காக ப்ரிவென்ட் பண்ணி ஒழுங்கான டயக்னோசிஸ்லாம் டைமுக்கு பண்ணாமல் இருந்தீங்கன்னா HIV leads to AIDS. So AIDS is basically a lot of signs and symptoms, ரொம்ப சிவியரான signs and symptoms வார ஒரு condition தான் AIDS. And again, AIDS, if it is left untreated, it is when it leads to death. So AIDS என்னோட diagnosis நாங்கள் எப்படி நாங்கள் கண்டுபிடிக்க முடியும்னா, நான் முதலே சொல்லியிருந்தேன் CD4 cells. இந்த that is உங்களோட பாடியில் இருக்க பர்டிகுலர் இந்த சோல்ஜர்ஸ்னு கூட சொல்லலாம். இந்த CD4 cells வந்து ஒரு ஹெல்தி இண்டிவிஜுவலில் வந்து around 500 to 1600 cells per cubic millimeter of bloodல வந்து டிடெக்ட் ஆகும். That is ஒரு healthy individual. but நான் சொல்லியிருந்தேன் if a person is infected with HIV, these soldiers are destroyed. அதாவது உங்களோட பாடி இம்யூனிட்டி லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் because HIV destroys the CD4 cells. ஸோ ஒரு பர்சன் வந்து எஸ் திஸ் பர்சன் இஸ் ஹேவிங் AIDS நாங்கள் எப்படி நாங்கள் டயக்னோசிஸ் கொடுக்கலாம்னா அந்த CD4 செல் கவுண்ட் வந்து லெஸ் தேன் 200க்கு வந்துடும். அப்படி வந்தால் மட்டுமே you can say this person is actually having the AIDS. HIV affects your immunity. If it's left untreated, it leads to AIDS. AIDSல வந்து இன்னும் உங்கள் immunity ரொம்பவே குறைஞ்சு it eventually leads to death. So what happens அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களோட பாடியில் இருக்க immunity குறைய you are more vulnerable to other diseases. ஒரு சின்ன காமன் கோல்டு, ஒரு சின்ன காய்ச்சல், ஒரு சின்ன ஃபீவர், ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட அந்த இன்ஃபெக்ஷன் உங்கள் பாடியை ஈஸியாக இப்போ எஃபெக்ட் பண்ணிடும். பெரிய இன்ஃபெக்ஷன் வந்து தான் சாகணும்னு இல்லை. இட் கேன் ஈஸிலி எஃபெக்ட் யுவர் பாடி பிகாஸ் இப்போ உங்களோட பாடி இஸ் வெரி வல்னரபிள். யுவர் பாடி டஸ் நாட் ஹேவ் இனஃப் இம்யூனிட்டி. CD4 செல்ஸ் இல்லை, அது கம்பேக்ட் பண்ணுறதுக்கான ப்ராப்பர் சோல்ஜர்ஸ் உங்களோட பாடியில் இல்லை. ஸோ ஹவு இந்த இன்ஃபெக்ஷன் மூலமாக இந்த டிசீஸ் மூலமாக ஹவு பீப்புள் டை இஸ் they don't die because of the disease. The disease causes the immunity level to drop and அதனால மற்ற இன்ஃபெக்ஷன்ஸுக்கு நீங்கள் உங்களோட பாடியை ரொம்ப வல்னரபிள் ஆக்கிக்கிறீங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் தோஸ் இஸ் ஹவு பீப்புள் டை. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஸ்டிக்மா, ஓ மை காட், ஓகே சம்மன் இஸ் HIV பாசிட்டிவ், நான் அவங்க கூட பேசக்கூடாது, பழகக்கூடாது, அவங்க பக்கத்தில் நான் உட்காரக்கூடாது, அவங்க நான் ஃப்ரெண்டாகவே நான் பார்க்கக்கூடாது, அவங்க நம்ம கம்பெனியில் எம்ப்ளாய் பண்ணிக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் அண்ட் ஸ்டிக்மா, இந்த மாதிரி நெகட்டிவ் ஆட்டிடியூட்ஸ் டுவர்ட்ஸ் திஸ் HIV பாசிட்டிவ் பீப்புள் ஏன் வருதுன்னா, அகெயின் நான் முதல் சொன்ன மாதிரி ராங் அண்ட் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் HIV அண்ட் AIDS. ஸோ இந்த மாதிரி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் மக்களுக்கு போயிட்டு சேர வாட் ரியலி ஹேப்பன்ஸ் இஸ் இந்த HIV பாசிட்டிவான இண்டிவிஜுவல்ஸை சுற்றி லாட் ஆஃப் நெகட்டிவ் ஸ்டிக்மா, லாட் ஆஃப் நெகட்டிவ் டிஸ்கிரிமினேஷன், நெகட்டிவ் ஆட்டிடியூட்ஸ் தான் இவங்களை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்க உண்மைக்குமே HIV பாசிட்டிவாக இருந்தாலுமே they hesitate to come out and get themselves treated. So whom are they putting at risk? Of course நம்ம. Because if they don't get themselves treated, of course one way or the other அது உங்களுக்கும் ஒரு நாளைக்கு வரதுக்கான சான்ஸ் நிறையவே தான் இருக்குது. Because they are not getting themselves treated because they always feel like okay நான் HIV பாசிட்டிவாக இருக்கிறேன், people don't like me, you know, I'm always isolated. Because இவங்களை சுற்றி always இந்த மாதிரி நெகட்டிவ் ஆட்டிடியூட்ஸ் நீங்கள் அவங்களை ஐசோலேட் பண்ண they start hating themselves and they don't want to come out and get themselves treated. சில பேருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு பயப்படுவாங்க. சில பேர் யோசிப்பாங்க அவங்கள they are even scared to go get themselves tested because டெஸ்ட் பண்ணி சப்போஸ் பாசிட்டிவ்னு வந்துருச்சுன்னா how can I live a normal life, how can I get back to school or how can I get back to my office, எனக்கு கூட எல்லாரும் நார்மலாக பழகுவாங்களா? பிகாஸ் நம்மளே தான் அந்த மாதிரி நெகட்டிவ் ஆட்டிடியூட்ஸ், நெகட்டிவ் ஸ்டிக்மா அவங்கள சுற்றி விதைச்சு they are even scared to get themselves tested. ஸோ நம்ம மெயின்லி the correct form of transmission of this virus நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த மாதிரி ஸ்டிக்மா வந்து ரொம்பவே குறைஞ்சிரும். ஸோ what can we do as individuals of this community? நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஸ்டிக்மாவை குறைச்சிக்கிறதுக்கு? ஃபர்ஸ்ட், கரெக்டான இன்ஃபர்மேஷனை போயிட்டு தேடுங்க, ரிலையபிளான சோர்ஸஸில் போயிட்டு தேடுங்க. அண்ட் யூ நீட் டு பி enlightened with the correct and
ப்ராப்பர் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். நிறைய சோர்ஸஸ் ரொம்பவே தவறான இன்ஃபர்மேஷன், ரொம்பவே தவறான transmission methods இப்படிலாம் they share, but be mindful about what you are reading and be knowledgeable about the correct information. அவங்களுக்கு you direct them, okay if you feel like you're having the infection, go to this place, get yourself tested. அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன பண்ணலாம், give them the assurance that okay நீ HIV பாசிட்டிவா இருந்தாலுமே you can still get yourself treated. ட்ரீட்மெண்ட் எடுத்து லாங் லைஃப்ஸ் லிவ் பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ டோன்ட் வாரி. இந்த மாதிரி அஷூரன்ஸ் இஸ் வாட் பீப்புள் நீட். அண்ட் எவ்வளோத்துக்கு எவ்வளோ முடியுமோ டாக் டு பீப்புள் அபவுட் திஸ். டோன்ட் திங்க் லைக் ஓகே HIV பற்றி பேசினா அது ரொம்ப ஒரு யாருமே பேசாத ஒரு டாபிக். ஸோ பிகாஸ் மெனி பீப்புள் திங்க் HIV இஸ் டிரெக்ட்லி ரிலேட்டட் டு செக்ஷுவல் ஆக்டிவிட்டி. யூ டூ அ செக்ஷுவல் ஆக்டிவிட்டி அண்ட் இஃப் இட்ஸ் ராங் செக்ஷுவல் ஆக்டிவிட்டினா யூ கெட் HIV. ஸோ அது அப்படியே நிறைய பேரோட மைண்டில் அது வந்து இன்பில்ட் ஆகிருச்சு. ஸோ அந்த ஒரு கான்செப்டை நிறைய பேரோட மைண்ட்லேருந்து எடுத்தாலே we can make the change. For any one of y'all who is watching this video, if you feel like your friend or your colleague, illati neengalume, if you are at a risk of HIV, illati you are HIV positive, illati you feel like okay na or particular activity la involve agana and I feel like I might be at a risk for this infection, adutha na enna pannala neenga nenachingana கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து I'll share some contact details about some STD clinics, that is sexually transmitting diseases. இதுக்கான clinics are widespread in Sri Lanka, ரொம்பவே நிறைய இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் ரீசோர்ஸஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். கண்டிப்பாக அதை ரீட் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ ஃபீல் லைக் யூ ஆர் அட் அ ரிஸ்க் ஆஃப் த இன்ஃபெக்ஷன்னா ப்ளீஸ் ரீச் அவுட் டு தெம். ஆர் இஃப் யூ ஃபீல் லைக் யூ நோ சம்மன் ஹூ இஸ் அட் அ ரிஸ்க்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இஃப் யூ ஆர் நாட் அ சப்ஸ்கிரைபர். பிகாஸ் இந்த மாதிரி ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேட்டிவான டாபிக்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இது ரிலேட்டட் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஓ டவுட்ஸ் ஓ எனி கன்சர்ன்ஸ் உங்களுக்கு இருந்தால் கூட கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்டில் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் துஷானா.